Hello friends, welcome back to guruslifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஒரு டபுள் கலர் பர்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளா ஹேண்டியா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் ரெண்டு கிளாத் எடுத்துக்கிறேன். நான் இங்கே இக்கட் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட என்ன கிளாத் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதோட மெஷர்மெண்ட்லாம் கீழே கொடுத்துருக்குறேன். அதே மெஷர்மெண்ட்டுக்கு 2 பீஸ் லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஜிப் எடுத்துக்கிறோம். இந்த ஜிப் ரிவர்ஸ் ஜிப்லாம் இல்லை, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஜிப்பே கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை இப்படி வச்சுக்கிறோம். அடுத்தது ஜிப்போட ஒரு சைடை கொண்டு போய் மேலே வச்சுக்கிறோம். லைனிங் கிளாத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அடுத்தது உங்களோட கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் கிளாத்தோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், கெட்ட பக்கம் வெளியே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி ஜிப்புக்கு மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அந்த ஒரு சைடில். இப்போது நான் இந்த இடத்துல தையல் போட்டு எடுத்துட்டேன் ஜிப்போடு சேர்த்து. பாருங்க, லைனிங், ஜிப்பு, அதுக்கு மேலே துணி. இப்போது இந்த துணியை நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ மேல் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. துணி மேலே ஒரு மேல் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் மேல் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் துணி மேலே. அடுத்தது இன்னொரு பக்கம் ஜிப்பில் நம்ம அடுத்த கிளாத்தை வச்சுப்போம். அதே மாதிரி லைனிங் மேலே நம்மளோட ஜிப்போட ஒரு பக்கம், அதுக்கப்புறம் நம்மளோட துணியோட நல்ல பக்கம் உள்ளேயும் கெட்ட பக்கம் வெளியவும் இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்கணும். ஓகேவா? தைச்சிட்டு நீங்கள் அதே மாதிரி திருப்பி மேல் தையலும் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி மேல் தையலும் போட்டுக்கணும். போட்டுட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்போட 2 பக்கமும் நான் துணியை வச்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு லைனிங்கோட சேர்த்ததுக்கு அப்புறமா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மிச்சம் 3 சைடையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் 1/4 இன்ச்சில் நம்ம தையல் போடணும். நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் தையல் போடுங்க. இந்த எண்டு கிட்ட வரும்போது மட்டும் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி ஒரு கிராஸ், அதாவது டயக்னல் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜிப்புக்குள்ளே விட்டு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ திருப்பியாச்சு. ஸோ பர்ஸ் நமக்கு டபுள் கலரில் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஜிப் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா நமக்கு ஒரு குட்டி பர்ஸ் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தொங்க விட்டுக்கலாம். டேசல்ஸ்லாம் நம்மளுக்கு நிறைய விற்கிது, வாங்கி நம்ம தொங்க விட்டுக்கலாம். இல்லைனா நம்ம செஞ்சு கூட தொங்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி போஸ் நீங்கள் செஞ்சுட்டு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி சைடில் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம், கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே உங்களோட விருப்பம்தான். நான் இங்கே சும்மா என்னோடய ஐடியாஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம பண்ண இந்த டபுள் கலர் பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் குருஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.